இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய இந்திய கல்வி முறையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் குறைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் மதிப்பெண்கள் அடிப்படையில் தீர்மானிக்கிறது. முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களையும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களையும் தான் புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு தான் எல்லாத்துலேயும் முன்னுரிமையும் கொடுக்குறாங்க. ஒரு மாணவனுக்கு திறமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு விஷயமே இல்லை. அவன் எடுக்கிற மதிப்பெண்களை வச்சு தான் அவனை இடப்படுவாங்க. அப்படி பார்த்தா சராசரி மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சொல்லி கொடுக்கறத வெறுமனே மனப்பாடம் பண்றவங்க மட்டும்தான் திறமையானவங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த கல்வி முறைப்படி புத்தகத்தில் உள்ளதை சொல்லி கொடுக்குறாங்க, அதை மாணவர்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க, இல்லைன்னா எழுதுறாங்க. இது மட்டும்தான் இந்த கல்வி முறையில் எதிர்பார்க்கப்படுது. புத்தகத்தில் உள்ள அறிவு மட்டும்தான் தலைமுறையாக அப்படி கடத்தப்பட்டுட்டே வருது. அப்படின்னா அவங்களுக்கு நடைமுறையான அறிவு இருக்குமா? ஒரு மாணவர் எடுக்கிற மதிப்பெண்ணை மட்டுமே வச்சு அவரை தீர்மானிக்கிறது